வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம பன்னீர் மசாலா செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பன்னீர் 400 கிராம் எடுத்திருக்கேன். எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்குவோம். அப்போ தான் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு தக்காளி பழம், தக்காளி பழத்தோடைய அந்த சதை பகுதியை எடுத்துகிட்டு தோல் மட்டும் போட்டிருக்கேன். குடமிளகாய் வந்து ஒரு கைப்பிடி அளவு. வெங்காயமும் இந்த மாதிரி எதெல்லாம் நறுக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதில் பன்னீர், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றுவோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். இதை ஒரு 1/4 மணி நேரம் 15 நிமிஷம் ஊற வச்சுருவோம். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா இருக்க கட்டி தொங்க விட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லா கெட்டியாக வந்துடும். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நெய், கடலை மாவு, ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் கடலை மாவு. கடலை மாவு நம்ம நெய்யில் வறுக்கிறதுக்கு காரணம் அந்த கடலை மாவுடைய பச்சை வாடை வராது. நெய்யும் கடலை மாவும் கலந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். உங்களுக்கு நெய் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும், இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்து ஊற்றிக்கலாம். போதும். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கடலை மாவு, இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசால் பவுடர், 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர், இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன். இது தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 2 டீஸ்பூன். இதை நம்ம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தயிர் கட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தயிர் நல்லா க்ரீமியாக இருக்கும். எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இதில் கசூரி மேத்தி 1 ஸ்பூன் அளவுக்கு, நல்லெண்ணெய் 1 ஸ்பூன், இதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வைப்போம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பி விடுங்க. பன்னீர் டிக்கா மசாலா ரெடி. நல்ல சாஃப்டாகவும் இருக்குது.
ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.